எவ்வளோ நாளாக நேரில் பார்த்துருக்காங்க. இஸ் ரியலி வெரி பிரேவான ஒரு ஆளு. ஐயால அந்த படத்தில் பார்ப்போம்ல, லெஃப்டில் அடித்தா ரைட்டில் திரும்பிக்கும் அப்படின்ற மாதிரி. ஐயால அந்த சேரில் வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படின்னு ஆட்டுதாங்க. பக்கத்தில் பார்த்த சாரதி என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பொதுக்குழுவில் எண்ணற்ற பெண்கள் கண் கலங்கிட்டாங்க. 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன ஆகிற போது இந்த உலகத்துல அப்படி நினைக்கிறவன் தான் இந்த விஜயகாந்த். அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான்னு இந்த விஜயகாந்த். அதை மாத்திரம் அடிச்சு சொல்றேன், மக்களே, என் மக்களுக்கு ஏன் ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசுறது இல்லை, உணர்ச்சி வசம் உண்மையை சொல்லுகிறேன். விஜயகாந்த் எங்களுடைய தலைவர். இதை தாண்டி இவர்களுக்கு கொள்கை ரீதியான புரிதல் எங்க இருக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியில் இருப்பவர்கள் இடைநிலை சாதிக்காரர்கள், இன்னும் சாதி புத்தியோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாட்டை கட்சியினுடைய தலைவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுச்செயலாளர் எதை எதையெல்லாம் செய்ய போகிறார் என்பது கேள்வி. இப்போ இந்த பொதுச்செயலாளர் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்றது இல்லை கேள்வி. ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டதல்லவா? அம்மையார் ஜெயலலிதா சண்டை போட்ட மாதிரி இவங்க சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. போயிருந்தேன், நான் கேட்டு போயிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஒன்லி சேனல் அதை வைத்து அதுலேயே என்ன பல நைட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் போகுது. தன்னெழுச்சியான ஒரு கட்சியாக மாற்றுவதற்கு எதையெல்லாம் செய்யணுமோ இன்னையிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அதை தொடங்கணும். இன்னைக்கு பார்ட்டி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. விஜயகாந்தையே மேய்ச்சிருக்காங்கல்ல, அவர் கூடயே வாழ்ந்துருக்காங்கல்ல. ஆமாம், ரஃபான மனுஷன் வேற. வெறும் விஜயகாந்தினுடைய முகத்தை வைத்துக்கொண்டே அரசியல் கட்சியை நடத்தி விடலாம் என்று எண்ணினால் நடத்த முடியாது. இன்னைக்கு தேமுதிக ஃபீனிக்ஸ் பறவையை கூட மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெண் தலைவர் உருவாகி இருக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கும் அஞ்ச மாட்டால் உங்கள் அண்ணி என்பதை மட்டும் நீங்க உறுதியா எடுத்துக்க. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஒயர்தமிழ் சேனலுடைய எடிட்டர் லெனின் துரைஜர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர், சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு சென்னையில். இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா, பொதுச் செயலாளர் இன்று முதல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருப்பாங்கன்ற ஒரு முக்கிய தீர்மானம் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த முடிவு ஏன் இப்படி திடீர்னு எடுக்க வேண்டும்? விஜயகாந்திற்கு அந்த அளவு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதா? ஏன்னா இந்த காணொலிகள்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் தளர்ந்த நிலையில் காணப்படுறார் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய கையை பிடிச்சி ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணுறாங்க. அவருக்கு சுயநினைவு அப்படின்றது அவரை சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு கூலிங்னஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ அவருடைய பார்வை யாரை பார்க்குறாரு என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. விஜயகாந்த் இந்த நிலைமை, இந்த முடிவு, இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. கண்டிப்பாக நீங்கள் சும்மாலாம் வந்து சொல்லிடலாம் முடியாது. எவ்வளோ நாளாக நேரில் பார்த்துருக்காங்க. இஸ் ரியலி வெரி பிரேவான ஒரு ஆளு. ஐயால அந்த படத்தில் பார்ப்போம்ல, லெஃப்டில் அடித்தா ரைட்டில் திரும்பிக்கும் அப்படின்ற மாதிரி. ஐயால அந்த சேரில் வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படின்னு ஆட்டுதாங்க. பக்கத்தில் பார்த்த சாரதி என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பொதுக்குழுவில் எண்ணற்ற பெண்கள் கண் கலங்கிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த 18 அறிக்கை தீர்மானம் கொடுத்துருக்காங்க. 18 தீர்மானமாக அது எழுதின ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். தீர்மானத்தை எழுதின அவங்க தான் இருப்பாங்க. ஒரு டேட்டா இல்லை. இந்த கொரோனாவில் இறந்தவங்க லிஸ்ட்டு வந்துருச்சு. ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைனில் இருந்து எடுத்து பார்த்து இவ்வளவு பேர் இறந்துருக்குறாங்கன்னு அதை கூட நம்பராக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் இருக்கிறாங்க கட்சிக்குள்ளே. எத்தனை துப்புரவு பணியாளர்கள் இந்த வெள்ளத்தின் போது வேலை செய்தார்கள் 2010. இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸும் சமூக வலைதளத்தில் கொட்டி கிடக்குது. அரசாங்கத்தினுடைய சைட்டுக்குள்ளே போனால் இருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், எவ்வளோ காலி இடங்கள் இருக்கிறது, பணி நிரப்பப்படாமல் எவ்வளோ இடங்கள் இருக்கிறது,
எதற்கெல்லாம் தேர்வுகள் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய இந்த அத்தனை தரவுகளும் சமூக வலைதளங்களில் இணையதளத்தில் கொட்டி கிடக்கிறது. அதை பார்த்து கூட எழுத தெரியல இவங்களுக்கு. தீர்மானம் எதை பற்றி தீர்மானம்? தேமுதிக நண்பர்களே பார்த்துக்கோங்க. தீர்மானம், இதற்கான தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்துக்கு கீழே இதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்கறது, விவரங்களை கீழே கொடுப்பா. அந்த நாலேஜ் இல்லை. ஒரு மிகப்பெரிய கட்சி இப்படியா ரன் பண்ணுறது? அப்போது அடுத்த கட்டத்திற்கு இது நகர்ந்து செல்லுமா அப்படின்ட்டு கேட்டால் அது கேள்விக்குறிதான். நீங்கள் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுகிறதோ இல்லையோ, ஆனால் கட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல ஒரு பிடிமானத்தோடு வச்சுக்கணும்ல, அந்த பிடிமானம் வேணும்ல. அதற்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் எங்கே போனாங்க? நீங்கள் இவங்களை வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? இவர்கள் எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று தான் தெரியும், விஜயகாந்த் நல்லவர், விஜயகாந்த் எங்களுடைய தலைவர். இதை தாண்டி இவர்களுக்கு கொள்கை ரீதியான புரிதல் எங்கே இருக்கு? கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பேச்சு திறமை கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு போனால் அந்த இடத்துல என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியில் இருப்பவர்கள் இடைநிலை சாதிக்காரர்கள், இன்னும் சாதி புத்தியோடு இருக்கிறார்கள். பல பேரும் நான் பேசுகிறேன், இன்னும் சாதி புத்தி இருக்கு. ஒரு பிரச்சனையை முற்போக்காக எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் பலர். அப்போ இவர்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவர்களை நம்முடைய அரசியல் கொள்கைகளுக்குள்ள எப்படி இவர்களை கட்டமைத்து கொள்ள வேண்டும், எப்படி கட்டமைச்சு இவங்களை கூட்டிட்டு வரணும், எப்படி கட்சிக்கான பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும், அதற்கு எப்படி வகுப்புகளை நடத்த வேண்டும், கட்சியினுடைய கட்டமைப்பு மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதற்கான ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு கட்சிக்கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த கட்சி சார்ந்த முடிவுகள்லாம் மெயினா எடுக்கிறது யாரு? அவ்வளவுதான். நீங்க நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், நீங்க அறிக்கையில போட்டிருக்கோம். இப்ப அவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு. நீங்க பிரேமலதா விஜயகாந்த் தானே பாத்துக்கிறாங்க, அண்ணியார் தானே பாத்துக்கிறாங்க. ஆமா, இவங்க தான் எடுக்கிறது முடிவு. அதுதான் நான் சொன்னேன். அப்பவே என்ன சொன்னேன்னா, ஒரு அதிகாரம் குவியலாக மாறிவிட்டால் அந்த இடத்தில் தனிச்சு பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அது பலருக்கு வேதனையை கொடுக்கும், பலர் கட்சியை விட்டு விலகுவார்கள், பலருக்கு பிடிக்காது. இல்லை, எல்லாரும் தனித்தனியாக போயிடுவாங்கன்ற ஒரே இடத்துல அதிகாரம் குவிந்திருந்தால். எனவே என்னன்னா, அந்த கட்சி என்ன செய்யணும்? இதுக்கப்புறம் அந்த கட்சி திட்டமிட்டு ஸ்தூலமான ஒரு வேலையில் இறங்க வேண்டும். இதுக்கு யாரு, இதை நீ எப்படி கட்டமைக்க போற, இதை நீ எப்படி கட்டமைக்க போற, அதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு? பிரிவுகள் நிறைய துறைகளை இவர்கள் உருவாக்கணும், நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி அதில் அவர்கள் எதை செய்ய போகிறார்கள், அவர்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து ஒரு மாதம் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ உன்னுடைய பிளானிங் ஸ்ட்ரக்சரை சொல்லு. ஒரு 10 பேர் போட்டியிடுங்க இந்த பொறுப்புக்காக, 10 பேர் மனு தாக்கல் பண்ணுங்க, கட்சிக்கு எனக்கு பொறுப்பு கடிதம் கொடுங்க. அதில் அந்த 10 பேர் என்னென்னலாம் பிளான் கொண்டு வரீங்கன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கொண்டு போய் உட்காரணும். அந்த பிளானை பிரேமலதா விஜயகாந்த் பார்த்து எந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்கோ அதை அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து, இந்த அடுத்த 3 வருஷம் நீ தான் இதை பார்த்துக்கோ, இதை டெவலப் பண்ணு, நடுவில் நீ ஒழுங்காக டெவலப் பண்ணலாம், உன்னை தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்றத சொல்லி அவர்களை பொறுப்பில் அமர்த்தி அந்த வேலைகளை நகர்த்தணும். நீங்கள் கடைசி தீர்மானம் 2024 தேர்தலில் அவர்களுடைய நிலைப்பாட்டை கட்சியினுடைய தலைவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாயக்கூடாது, தனிச்சையாக நின்றால் கூட பரவாயில்ல. திமுக அதிமுக எதுக்கு எப்படியாச்சும் போய்க்கோங்க, பட் கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ இருக்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கான மரியாதை. அதை உருவாக்குவதற்கு என்ன செய்ய போகிறார் அடுத்து வந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்பதுதான் கேள்வி. பொதுச் செயலாளர் எதையெல்லாம் செய்ய போகிறார் என்பது கேள்வி. இப்போ இந்த பொதுச் செயலாளர் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்றது இல்லை கேள்வி. கட்சி ஏற்றுக்கொண்டது, ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டதல்லவா. அம்மையார் ஜெயலலிதா சண்டை போட்ட மாதிரி இவங்க சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்த நாளை உதயநிதி துணை முதல்வராக மாறுகிறார், மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆமாம், அடுத்தது உதயநிதி துணை முதல்வராக மாறுகிறார், அடுத்தது கட்சியினுடைய தலைவராக மாறுவார். அங்கே எதிர்ப்பு வராது. இங்கே அதே போல் கட்சி ஏற்றுக்கொண்டது, ஒருமித்த மனதோடு கட்சி பொதுச் செயலாளராக நியமிக்கிறது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தே ஹேவ் டிக்ளேர்ட். அவ்வளோதான், கட்சி ஏற்றுக்கிட்டுச்சு, மக்கள் ஏற்றுப்பாங்க.
ஆனால் இவங்களுடைய அந்த பேச்சு திறனையும் இவருடைய இந்த சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் இவர்களுடைய பங்களிப்பையும் அதிகமாக செலுத்த வேண்டும். இந்த குழந்தைத்தனமாக சின்ன சின்ன வேலைகளை இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வைத்துட்டு செய்யாமல் ப்ரொசீஜராக ஒரு கட்டமைப்பை வந்து வச்சுருக்கணும். இவங்களாம் இருக்காங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நிறைய பேர் இப்போ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அங்கே போங்க, பிடிங்க. ஒரு தடவை சுதீஷை போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அங்கே சோஷியல் மீடியா ஒர்க்குக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். தே ஹாவ் நோ ஐடியாஸ். அவங்க மிகப்பெரிய ஊடகம் வைத்திருக்கிறாங்க, கேப்டன் டிவி வச்சுருக்குறாங்க, கேப்டன் டிவி வச்சு சேட்டிலைட் டிவி வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் சோஷியல் மீடியா சார்ந்த பணிகள் எப்படி ஒரு அரசியல் கட்சியை சமூக ஊடகங்களில் இது பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஐடி விங்க அந்த இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் போயிருந்தேன், நான் கேட்டு போயிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தே டோன்ட் ஹாவ் எனி பிளான். ஒன்லி சேனல் அதை வைத்து அதுலேயே என்ன பல நைட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் போகுது. அது வந்து கமர்ஷியல். பட் பொலிட்டிக்கலி நமக்கு யார் தேவை, எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நாம் கட்சி எடுக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு ஒரு குழு இருக்க வேண்டும். ஒரு நிலையான ஒரு தலைமை இல்லைன்றீங்களா? தன்னுடைய கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எப்படி இயங்குகிறது என்பதற்கான டே டு டே ஒர்க், அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ரிப்போர்ட் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு அளவுக்கு அந்த கட்சிக்கு இது இல்லை. இந்த கலை அந்த நிலவரம் கூட ஒரு பேசிக்கான விஷயங்கள் கூட இல்லாம இந்த அளவு இருக்கு. ஆமா, இந்த அளவுக்கு வந்திருக்காங்கல்ல. அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா சிறப்பாக வந்திருப்பாங்க. நீங்க இந்த நான் அடுத்தது இந்த விஷயத்துக்கு நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரேன். நான் போயிட்டு பார்க்கும்போது சுதீஷுக்கு ஒரு பிளானே கிடையாது. அதுக்குள்ளே அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி வேலை செய்யலாம். விஜயகாந்துக்கு இன்னும் ஒரு மவுஸ் இருக்குது, பிராண்டு. ஒரு பிராண்ட், விஜயகாந்த் என்கின்ற ஒரு பிராண்ட் இன்னைக்கு கட்சியில் கிடையாது. கட்சியில் பேசும் ஒரு நபராக இல்லை. விஜயகாந்த் சும்மா கையை தூக்குனா போதுங்க, அவர் எப்படி வேணால் பேசட்டும், கையை தூக்குனா போதும். அது ஒரு போன கொடுத்த கையை தூக்குனாரு, இதுல தூக்க முடியல, வயதாகி விட்டது, அவ்வளவுதான். அப்போ ஒரு பிராண்ட் இல்லாமல் போவதற்கான ஒவ்வொரு வேலைக்காக சரிஞ்சுக்கிட்டே வருது. கட்சியினுடைய அந்த இது வந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ இதை தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னாக்கா எங்களை போன்று சமூக ஊடகங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியாத நண்பர்களா? எனக்கெல்லாம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கணும், சும்மா போயிட்டு உட்காந்து வேலை செய்வாங்க. நம்ம கட்சி கொள்கை விஜயகாந்த் எப்படிப்பட்ட நபர்னு பேசலாம். இப்படி நிறைய நபர்களை ஆர்கனைஸ் செய்யலாம். இதெல்லாம் பண்ணலை. கட்சியை வலுவான ஒரு கட்சியாக மாற்றுவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. பேருக்குன்னு கட்சி வச்சுட்டு இருக்கிறதுல பேருக்குன்னு ஊடகம் வச்சுட்டு இருப்பாங்களே, இப்போ நாங்களாம் அப்படிதான், நாளாக அப்படிதான் பேருக்குன்னு ஊடகம் வச்சிருக்கலாம். வயர்த்தமிழ் தான் பேர், ஒன்றையும் காணும். அவ்வளோதான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு மக்கள் இருக்காங்க. ஆமா, மக்கள் இருக்கிறாங்க, மக்களுக்காக தான் நம்ம பண்றோம். ஆமா, அதெல்லாம் இல்லைங்க. 2 வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம், ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதை போல இல்லாமல் அதை இதுக்கான வழிமுறைகள்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்களால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். உங்களுக்காக உதவுவதற்கு எண்ணற்ற கைகள் இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்துக்காக உதவுவதற்கு பல கைகள் இருக்கிறது. அத்தனை கைகளும் ஒன்று சேர்ந்து என்ன உதவி கேட்கறதுன்னு உங்களால் தெரியாது, அப்படி வரும். எனவே கட்சியை ஒரு திடமிக்க, ஒரு ஆரோக்கியமான, தன்னெழுச்சியான ஒரு கட்சியாக மாற்றுவதற்கு எதையெல்லாம் செய்யணுமோ இன்னையிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அதை தொடங்கணும். பிரிஸ்கா முடிவெடுக்கணும். அவங்க இன்னொன்று, விஜயகாந்தை விடவும் பிரேமலதா விஜயகாந்த் மிகப்பெரிய ஆள். ஒரு ஸ்டிஃபான ஒரு நபர், தடால் புடால்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர். எப்படி விஜயகாந்தோ அதையும் விட விஜயகாந்தையே மேய்ச்சிருக்காங்கல்ல, அவர் கூடயே வாழ்ந்துருக்காங்கல்ல. ஆமா, ரஃபான மனுஷன் வேற, எது அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஒரு மனுஷன் வேற, அவரோடய இருந்திருக்காங்க. இன்னைக்கு பார்ட்டி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நான் அப்ரிஷியேட் பண்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமையே இந்த அளவு இருக்கிறாங்கன்னா இருந்தா அது வந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நோக்கி பார்ட்டியை கொண்டு போகும். பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். மக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். 2024 தேர்தலில் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதுதான் யதார்த்த உண்மையும் கூட, கள நிலவரமும் அதுதான்.
எனவே கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. வெறும் விஜயகாந்தனுடைய முகத்தை வைத்துக்கொண்டே அரசியல் கட்சியை நடத்திவிடலாம் என்று எண்ணினால் நடத்த முடியாது. நம்மளுடைய பைலா சரியாக இருக்கணும், அமைப்பு சட்டம் சரியாக இருக்கணும். நம்முடைய அமைப்பு சட்டம், கட்சியில் இருக்கக்கூடிய பைலாவில் நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய கோட்பாடு என்ன, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யக்கூடாது, எந்த வேலையை செய்தால் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், எந்த வேலையை செய்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அதை கட்சி அங்கீகரிக்கும், பாராட்டும், எந்த வேலையை செய்தால் அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார், எந்தெந்த துறைகள் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டும், எந்தெந்த குழுக்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் நாளை தமிழ்நாட்டை எப்படி உருமாற்றப் போகிறோம், அப்போது இடஒதுக்கீட்டில் நம்மளுடைய கொள்கை என்ன, இடஒதுக்கீட்டின் மீதான நம்முடைய பார்வை என்ன, வேலையின்மையில் எவ்வளோ வேலையின்மை, இந்த மாதிரியான பல தகவல்களை அமைத்து கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களுக்கு, முதல்ல கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்த சாரதி போலவோ அல்லது பிரேமலதா விஜயகாந்தை போலவோ அல்லது விஜயகாந்தை போலவோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கலாம், அல்லது தெளிவாக ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் கட்சியில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் என்ன தெரியும், விஜயகாந்தை மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்ற. விஜயகாந்த் கட்சியில் இருக்கோம், ஆமாம், தலைவர் நல்லவர், தலைவர் நல்லா இருக்கிறாரு, நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவாரு என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை பிடிக்க வேண்டுமே ஆனால் உட்காந்துக்கிட்டு இருந்தால் போதாது, தீயை போல வேலை செய்யணும். இன்னைக்கு தேமுதிக ஃபீனிக்ஸ் பறவையை கூட மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிமுகன்ற ஒரு கட்சி கிடையாது, அற்புதமான வாய்ப்பு. பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அடிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு. உமன் லீடர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் உமன் லீடர் கிடையாது. உமன் லீடர் எடுத்து ப்ரோ பண்ணா அப்படி வேலை செய்யலாம், அவ்வளோ தீப்போல வேலை செய்யலாம். ஆனால் என்ன, இவர்கள் செலவு செய்ய வேண்டும், கட்சி ஊழியர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும், அரசியலாக அவர்களை தயார்படுத்தி விட்டால். இன்னைக்கு பாருங்க, திமுக அதிமுக இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன்ல பொறுப்புலாம் இருக்கவே மாட்டான், அவ்வளோ அரசியல் பேசுவான். இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது மண்டல் கமிஷன் அது இதுன்ற லொட்டு லோசு எல்லாத்தையுமே பேசுவான், பொருளாதாரம் பேசுவான், எல்லாம் பேசுவான். ஆனால் அவனுக்கு கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கவே மாட்டான். கட்சிக்காக யார் நேர்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அங்கீகரித்து பாருங்க, சந்தோஷப்படுவான், அவங்களுக்காக அரும்பாடுபடுவான், உழைப்பான், மாடை விடவும் மோசமாக உழைப்பான். அவன் அதை கடந்த காலங்களில் தேமுதிக பண்ணிச்சானா பண்ணலைன்னு நான் குற்றம் சுமத்துவேன். அதனால தான் பல பேர் அதிமுகவுக்கு ஓடி போனான், திமுகவுக்கு ஓடி போனான். நிறைய பணம் படைத்தவர்கள் எனக்கான நண்பர்கள்லாம் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த வீடியோவை. எனக்கான நிறைய நண்பர்கள் இருக்காங்க, மரம் விட்டு மரம் தாவி இன்னைக்கு எம்எல்ஏக்கு காரு திறந்து விடுற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இனி விஜயகாந்தை வைத்துக்கொண்டு மட்டுமே இந்த அரசியல் நகர்வை நகர்த்துவது என்பது வேலைக்காகாது. எனவே ஒரு ஸ்தூலமான திட்டமிடலோடு பிளானோடு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இறங்கினாங்க அப்படின்னாக்கா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது ஒரு 20 தொகுதியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 20 சீட்டு, 29 ஜெயித்தாங்க. ஸ்தூலமாக வேலை செஞ்சால் சரியான வேட்பாளர்களை நிப்பாட்டினால், சரியான தொண்டர்களை வழி நடத்தி அரசியல் மயப்படுத்தி நம்முடைய இலக்கு எது என்று அவர்களுக்கு புரிய வைத்து தன்னெழுச்சியாக அவர்கள் வேலை செய்கிற போது கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிக பெருசாக இருக்கும். அதை நோக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நகரணும்னு நான் விரும்புகிறேன். அதே போல் 2024 தேர்தலில் நம்முடைய நிலைப்பாடு, தேமுதிகவுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இந்த ஏதோ இந்த குழந்தைகள் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய தீர்மானங்களை போல இல்லாமல் தெளிவாக ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கம், ஒரு கட்சி ஒரு தீர்மானத்தை போட்டால், ஒரு அறிக்கையை விடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை அதை போன்று ஒரு விஷயத்தை பண்ணணும். என்னன்னாங்க, நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எண்ணற்ற நபர்களுக்கு வாசிக்க தெரியாமல் இருக்கலாம், படிக்க தெரியாமல் இருக்கலாம், எழுத தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஊடகங்கள் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் தேமுதிகவுடைய பொதுக்குழுவுக்கு இதாக வந்திருக்கிறது. எனவே அதை இது பண்ணுறதுக்காக அதையெல்லாம் உறுதிப்படுத்தணும். எனவே அதை புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிப்படுத்தணும். நான் மீண்டும் அவங்களுக்கு ஒரு தடவை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெண் தலைவர் உருவாகி இருக்கிறார். அந்த பொறுப்பை அழகாக கட்டமைத்து
ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி லெனின். உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.